வருஷத்துக்கு அந்த வரியை வசூல் பண்ண வருவாங்க போல, வருஷமோ மாசமோ வசூல் பண்ண வந்திருப்பாங்க. அந்த வரியை வசூல் பண்ண வரும்போது என்ன நடந்திருக்கு, இந்த பெண் வந்து இது வறுமையின் ஒரு பக்கம் தன் மானத்தின் மேல இருக்க கோபத்தையும் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வரி வசூல் பண்ண வந்திருக்கோம், காசை கொடு அப்படின்னு. அப்படி அப்ப இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு வாழை இலை, அதுல பாருங்க, இந்த இந்த கருமாந்திரத்துக்கு வரி கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு வாழை இலையில வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு விளக்கையும் ஏத்தி வச்சு ஒரு முறத்துல வச்சு கொண்டு வந்து பணத்தை கொடுக்கணும். அவங்க தொடாம அந்த முறத்து மேல இருந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா தொட்டக்கூடாது இல்ல, தொட்டா வேற தீட்டு. ஆனா அந்த பணம் மட்டும் தீட்டு கிடையாது, தொடாம அப்படி எடுக்கிறதுக்கு அப்படி கொண்டாந்து வைக்கணும், வச்சாதான் அவங்க வாங்குவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நேரா உள்ள போனவங்க ஒரு வாழை இலையை எடுத்து வச்சு தன்னுடைய மார்பகங்கள் இரண்டையும் அறுத்து அந்த இலையில வச்சு கொண்டாந்து, இந்த வச்சுக்கோ, இதுதானே இது இருக்கு, அந்த மார்பகங்கள் இருக்க போய் தானே வரி கேட்கிற, இனிமே எனக்கு அந்த மார்பகமே வேணாம் அப்படின்னு அவன் கையில கொடுத்துட்டு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டாரு. இதை பார்த்த உடனே நாயர்கள்லாம் அடித்து பிடிச்சி ஓடி போயிட்டாங்க. ஏரியா விட்டு பெரிய இதாகிடுச்சுன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை எரிக்கும் போது அவரோட கணவன் வந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ சங்கரன் வரும்னு நினைக்கிறேன்.